போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஜாபர் அலி அந்த பகுதியில் இயற்கை வள பாதுகாப்பு மற்றும் கனிம வளங்களை பாதுகாப்பதில் தீவிரமாக களப்பணியாற்றி வந்தவர். கனிம வளங்கள் கொள்ளையடிப்பதை தடுப்பதற்கு பெரும் முயற்சி மேற்கொண்டவர். கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கனிம வளம் கொள்ளை போவதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக சமூக விரோதிகள் சிலர் அவர் மீது லாரி ஏற்றி படுகொலை செய்துள்ளனர். இந்த கொடூர சம்பவம் சமூக ஆர்வலர்களின் மத்தியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத வட்டாட்சியர், மாவட்ட கனிம வளத்துறை உதவி இயக்குனர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரின் மெத்தனம் போக்குதான் இந்த படுகொலைக்கு அடிப்படை காரணமாக அமைந்துள்ளது என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வந்தன. இந்த நிலையில் ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக அவர் இறப்பதற்கு முன்பு புகார் தெரிவித்திருந்த சம்பந்தப்பட்ட துலையனூர் RR கல்குவாரியில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் திடீரென ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் அந்த குவாரியில் சமூக ஆர்வலர் ஜவஹர் அலி குற்றம் சாட்டியது போல பல கோடி மதிப்பிலான கற்கள் சட்டவிரோதமாக வெட்டி பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. அது மட்டுமின்றி கடந்த 2 ஆண்டுகளாக அனுமதி இல்லாமல் கற்களை வெட்டி எடுத்து சட்டவிரோத விற்பனையில் அந்த குவாரி உரிமையாளர்கள் ஈடுபட்டு வந்த அதிர்ச்சியான தகவலும் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே இந்த குவாரி உரிமையாளர்கள் மீது காவல்துறையினர் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதும் கடந்த 2023ஆம் ஆண்டு இதே போல சட்டவிரோத சம்பவங்களில் இவர்கள் ஈடுபட்டதாகவும் அந்த குவாரி உரிமையாளர்கள் மீது குற்றம் சாட்டப்படுகிறது. இதையடுத்து அந்த குவாரி உரிமையாளர்களுக்கு 12 கோடி ரூபாய் வரையில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதும் தற்போது வெளியே வந்துள்ளது. தொடர்ந்து அங்கு அதிகாரிகள் ட்ரோன் கேமரா மூலம் அளவீடு செய்யும் பணிகளிலும் ஆய்வு செய்யும் பணிகளிலும் ஈடுபட்டனர். மேலும் கொலை நடப்பதற்கு முன்பு குவாரி அதிபர்கள் யார் யாரிடமெல்லாம் போனில் பேசியுள்ளனர் என்பது தொடர்பாக அவர்களது மொபைல் போனை ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா வெங்களூரை சேர்ந்த ஜகபர் அலி தான். திருமயம் தாலுகாவில் துலையானூர் ரெவின்யூவில் ஏராளமான இல்லீகல் குவாரி, சட்டவிரோத குவாரிகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் RR குரூப்புன்னு ஒரு மிகப்பெரிய குரூப் இருக்காங்க. அவங்க சமீபத்தில் 70,000 டாரஸ் லாரிகள் சக்கையை ஒரு இடத்துல திருடி கொண்டு பதுக்கி வச்சுருக்காங்க. கடந்த 26ஆம் தேதி தாசில்தார்கிட்ட போய் மனு கொடுத்து சொன்னேன், இந்த மாதிரி 70,000 நடை சக்கையை பதுக்கி வச்சுருக்காங்க இல்லீகலா, நீங்கள் போய் அதை பிடிங்கன்னு சொல்லி சொன்னேன். அவர் தாசில்தார் என்ன பண்ணிட்டாருன்னா, அவங்களுக்கு ரகசியமான முறையில் தகவலை கொடுத்து இப்போ 15 நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30-35 லோடை திருப்பி கொண்டு மலையடிக்குள்ளே கொண்டு கொட்டிட்டாங்க. எடுத்து வச்சுருந்ததை திருடி வச்சுருந்ததை திருப்பி கொண்டே கொட்டிட்டாங்க. அது சம்மந்தமாக நான் கலெக்டர்கிட்ட வந்திருக்கேன், ஏடி மைன்ஸில் பேசினேன், டிஆர்ஓட்ட பேசினேன், எல்லாத்தையுமே பேசினேன். அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 1 வாரம் பொறுத்துங்க, 10 நாள் பொறுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் 10 நாளைக்குள்ளே பாக்கி இருக்க 30,000 லோடையும் கொண்டு அவங்க மலையடிக்குள்ளே கொட்டிடுவாங்க. இருந்த எந்த தடையும் தெரியாமல் ஆக்கிடுவாங்க. இப்போ நாங்கள் போய் நேரடியாக தடுக்க போனால் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேற்பட்ட அடியாட்களை சுற்றி நிற்க வச்சுருக்காங்க. பயங்கர ஆயுதங்களோட சுற்றி நிற்கிறாங்க. எங்களால் எதுவுமே செய்ய முடியலை. அதனால் மீண்டும் அதிகாரிகளை பார்க்குறோம். எங்களுக்கு அதிகபட்சம் எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு வரம்பு, நாங்கள் மக்களை திரட்டி போராடுறத தவிர வேறு வழி இல்லை. மிக விரைவில் அநேகமாக வெள்ளிக்கிழமை மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் கூட தெரிவிச்சுக்கிறேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.